பணம் ஈர்ப்பதற்கு நம்ம கிட்ட வர பணம் நம்ம கிட்டே தங்குவதற்கு ஏதாவது ஒரு எளிமையான பரிகார முறை இருக்கு? பரிகாரம் ஆண்களோட மெயினா பெண்கள் தான் பண்ணா பவர் அதிகம், அதோட தன்மை அதிகம், சீக்கிரம் அதோட ரிசல்ட் 100% நீங்க எதிர்பார்க்கலாம். பட் தெளிவாக சொல்கிறேன், ரொம்ப சின்ன பரிகாரம். இது வந்து ஒரு நாளைக்கு ஒரு தடவை பண்ணுற பரிகாரம் கிடையாது. இதை நீங்கள் அந்த மண்ணில் இருக்கிறவருமே நீங்கள் பரிகாரத்தை ஃபாலோ பண்ணலாம். அந்த இதை வந்து ஒரு தடவை பண்ணுற ரிசல்ட்டோட 2வது 3வது நீங்கள் பண்ண போகிற ரிசல்ட்டே வேறு மாதிரி. ஃபாலோ பண்ணுங்கள், பணம் வரவும் செய்யும், தங்க வைக்கவும் செய்யும், தக்கவும் செய்யும். மறுஜன்ம நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். புழல் காவாங்கரை MM டவர்ஸ்ல இருக்கக்கூடிய மாலிக் பாய் அவர்களை தான் சந்திக்க வந்திருக்கோம். வணக்கம் பாய். வணக்கம்மா பாய். பொதுமக்களுக்காக நீங்க நிறைய தலைப்புகள்ல நிறைய விஷயங்கள் பேசிட்டு வரீங்க. பணத்தை ஈர்க்கக்கூடிய ரகசியம் அப்படின்னு நம்ம நிறைய பதிவுகள் போட்டிருக்கோம். இன்னைக்கான டாபிக்கும் அதுதான். என்னன்னா, பணம் ஈர்ப்பதற்கு நம்ம கிட்ட வர பணம் நம்ம கிட்டே தங்குவதற்கு ஏதாவது ஒரு எளிமையான பரிகார முறை இருக்கா? ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா, பரிகாரன்றது பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நேற்று 3 நேரத்து வந்தது கிடையாது. பரிகாரன்றது வாரி வாரியாக பல முன்னோர்கள் ஆரம்பித்தது தான் பரிகாரம்னு சொன்னது. இது ஒரு விஷயத்துக்கும் இந்த பரிகாரம் பண்ணலாம். ஒரு கஷ்டத்துக்கு ஒரு பரிகாரம் இருக்குது, ஒரு இன்பத்துக்கு ஒரு பரிகாரம் இருக்குது, ஒரு துக்கத்துக்கு ஒரு பரிகாரம் இருக்குது, ஒரு நல்ல விஷயத்துக்கு கெட்ட விஷயத்துக்கு. ஸோ பரிகாரன்றது வந்து சில பேர் இந்த டெக்னாலஜி மாறினோன்னா வந்து பரிகாரன்றதே ஒன்று சும்மா எவ்வளோ பரிகாரம் பண்ணிட்டேன் எதுவுமே நடக்கலைன்றவங்க. முதல்ல நம்ம மக்கள் மனசில் வந்து பார்த்திங்கன்னா, பரிகாரம் பண்ணால் நடக்கலைன்ற விஷயத்த அவங்க முதல்ல அந்த மறந்துடணும். நடக்கும். பட் என்ன, நிறைய பேருக்கு வந்து இன்றைக்கி பரிகாரம் பண்ணி 7 நாள் பண்ண சொன்னால், 21 நாள் 47 நாள் பண்ண சொன்னால், அந்த 48 நாள் முடிஞ்ச உடனே அதை நடந்துடணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ நம்ம முழிச்சு சுத்தபத்தமாக போய்ட்டு நம்ம வணங்குற சாமியே பார்த்தீங்கன்னா, நீங்கள் 100 நாள் இல்லை 108 நாள் நீங்கள் போக ஆரம்பித்தோ இல்லை 6 வருஷமாக போக ஆரம்பித்தாலும் சரி, எப்போ கொடுக்கணுன்ற விதி வருதோ அது அப்போ தான் கொடுக்கும். ஸோ அதுதான் விதி. அப்படின்ற வகையில் ஒரு பரிகாரன்றது பார்த்திங்கன்னா, அந்த விதியை வந்து மதியால் வெல்ல முடியாது. பட் பரிகாரன்றது பார்த்திங்கன்னா, வரக்கூடிய ஆல்ரெடி ஒரு கஷ்டத்தில் இருக்கும், ஆல்ரெடி ஒரு ப்ராப்ளத்தில் இருக்கும், ஏற்கனவே நம்ம போயிட்டுருக்க கஷ்டமே நம்ம மீள முடியல, இதுக்கு மேலே இன்னொரு கஷ்டம் படாமல் இருக்கிறதுக்காக, நம்ம சேஃபாக இருக்கிறதுக்காகவும் சீக்கிரம் இந்த விஷயத்தை வந்து மீண்டு வரதுக்காக தான் எந்த ஒரு பரிகாரமும் நம்ம பண்ணுறோம். இப்போ பிஸ்னஸ் இல்லையா, அப்போ பிஸ்னஸ் சீக்கிரம் முன்னேறதுக்காக என்ன பண்ணலாம்? ஸோ கொஞ்சம் நடக்கிறதுலையே கொஞ்சம் வேகமாக நடக்கிறதுக்கு பேர் தான் பரிகாரம்னு சொல்லுவாங்க. இதுதான் உண்மை. இதுக்காக வந்து பார்த்திங்கன்னா பரிகார வகை வந்து லட்சக்கணக்கில் பரிகாரம் இருக்குது. தெரிஞ்சது நிறைய இருக்குது, ஏகப்பட்ட ரகசியமான நிறைய பரிகாரம் இருக்குது, நிறைய பேசியிருக்கோம், இதுக்கப்புறம் நிறைய பேசவும் போகிறோம். இப்போ இந்த வகையில் பார்த்திங்கன்னா, ஒரு பண இழுப்பு தன்மைக்கு நிறைய பேசியிருப்போம். இந்த மாதிரி இந்த செடி வைங்க, வாசலில் கட்டுங்க, வீட்டில் வைங்க, பீரோவில் வைங்க, இந்த மாதிரி வேறு வகைகள், துணி வகை நிறைய பேசியிருக்கோம். இந்த கலர் துணி கட்டுங்க அப்படின்னு. இப்போ இந்த வகையில் பார்த்திங்கன்னா, இன்றைக்கி சொல்ல போகிற டாபிக் பார்த்திங்கன்னா என்னென்னு பார்த்திங்கன்னா, நார்மலாக ஆனால் இந்த பரிகாரத்தை வந்து ஆண்களோட பெண்கள் பண்ணால் பவர் அதிகம். இந்த பரிகாரம் ஆண்களோட மெயினாக பெண்கள் பண்ணால் பவர் அதிகம், அதோட தன்மை அதிகம், சீக்கிரம் அதோட ரிசல்ட் 100% நீங்கள் எதிர்பார்க்கலாம். பட் தெளிவாக சொல்கிறேன், ரொம்ப சின்ன பரிகாரம் தான். சொல்லி நீ நார்மலாக செய்ய வேண்டியது என்னென்னா, கடைக்கு போகணும். ஒரு கரு மஞ்சள்னு கேட்டிங்கன்னா நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும், அதை வாங்கிட்டு வரீங்க, ஒரு சிவப்பு துணியில் வைக்கிறீங்க, அது குங்கும மஞ்சள்லாம் தருவிட்டு அழகாக மூட்டை மாதிரி கட்டிட்டு வைக்கணும்னா, நீங்கள் பூஜை அறையோ இல்லை சாமி ரூம் மாதிரியோ இல்லை சின்ன ஒரு படம் வைக்கிற இடத்துலையோ நீங்கள் ஸ்டாண்டு மாதிரி வச்சுருக்கீங்களோ அந்த இடத்துல நீங்கள் அதை வச்சிடணும். எந்த இடத்துல நீங்கள் சாமி வழிபாடு பண்ணுறீங்களோ ஒரு பாசிட்டிவான இருக்குது அந்த இடத்துல அதை வச்சுட்டு, நார்மலாக நீங்கள் சாமி கும்பிடும்போது எப்படி நீங்கள் தீபம் ஏற்றுவீங்களோ அந்த தீபாவளை காட்டுவீங்களோ அந்த மாதிரி அதுக்கும் காட்டணும். எப்படி சாம்பிராணி காட்டுவீங்களோ அதுக்கும் அந்த மாதிரி காட்டணும். எப்படி வத்தி ஏற்றி வைப்போமோ அதுக்கும் வத்தி ஏற்றி வைக்கணும். ஒரு சாமி படத்துக்கு நீங்கள் என்னென்ன வழிபாடு பண்ணுவீங்களோ, நல்லா கேட்டுங்க மக்களே, சாமி படத்துக்கு நீங்கள் என்ன சிலைக்கு என்னென்ன வழிபாடு பண்ணுவீங்களோ அந்த வழிபாடு எல்லாமே அந்த சம்பிரதாயம் அதுக்கு நீங்கள் பண்ணணும். அந்த கருமஞ்சளுக்கு அந்த கட்டி வச்சுருக்க துணி மாதிரி வச்சுருப்பாங்க பார்த்தீங்களா, சின்னதாக மூட்டை மாதிரி இருக்கும், அதுக்கு நீங்கள் பண்ணணும். கரெக்டாக 11 நாள் பண்ணணும். எத்தனை நாள் பண்ணணும்? 11 நாள் பண்ணணும். இது எப்போ பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, அமாவாசை முடிஞ்சு பௌர்ணமிக்குள்ளே. ஸோ வளர்ப்பிறையில் தான் இதை பண்ணணும், தேய்ம்பேரில் பண்ணக்கூடாது. முக்கியமான ஒரு விஷயம், வளர்ப்பில் ஆரம்பிச்சிருக்கீங்க தேய்ம்பேரில் முடியுதுன்னா முடியக்கூடாது. ஏன்னா வளர்ப்பில் ஆரம்பிக்கும்போது தேய்ம்பேரில் முடிக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் பண்ணிக்கிங்க நாட்கள். ஏன்னா கரெக்டாக 11 நாள் தான் ஆன நாட்கள் இருக்குது உங்களுக்கு. ஸோ 11 நாள் ஆனதுக்கப்புறம் அதை என்ன பண்ணணும்னா, எடுத்து நீங்கள் மளிகை கடை, சூப்பர் எந்த ஒரு கடையில் கல்லாப்பட்டின்னு எங்கே வச்சுருக்கீங்களோ அந்த இடத்துல நீங்கள் அதை அப்படியே அது வச்சிடணும். ஆச்சுங்களா? 11 நாள் எடுக்கும்போது பார்த்திங்கன்னா சூரியன் மறைஞ்சதுக்கப்புறம் எடுக்கணும். எடுத்துகிட்டு போய் என்ன பண்ணணும்னா, கல்லாப்பட்டிலையும் வைக்கலாம், நகை டப்பாலையும் வைக்கலாம், வீட்டில் காசு சேமிப்பு பண்ணுற இடத்துலையும் வைக்கலாம்,
நீங்கள் நார்மலாக சம்பாரிச்சு காசு வைக்கிற இடத்துல வைக்கலாம். ஸோ பணம் நகை எந்த இடத்துல வைப்போமோ அந்த இடத்துல வைக்கக்கூடிய தன்மையான பொருள் தான் இது. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இழுப்பு தன்மையும் அதிகம், தக்க வச்சுக்கிற தன்மையும் அதிகம். ரெண்டுமே இருக்குது. பீரோலையும் வச்சுக்கலாம், கபோர்டில் வைக்கலாம், கல்லாப்பட்டியில் வைக்கலாம். பர்ஸில் பாக்கெட்டில் வேலைக்கு போகும்போது மட்டும் தான் எடுத்துகிட்டு போக முடியாது. தவிர ஒரு இடமா ஒரு காசாக ஒரு எங்கே வைக்கிறோமோ, நகை எங்கே வைக்கிறோமோ அங்கே இது வைக்கணும். எத்தனை நாள் வைக்கணும்னு கேட்டிங்கன்னா கரெக்டாக 3 மாதம் நீங்கள் வைக்கலாம். 3 அமாவாசை கணக்கு வச்சுக்கிங்க. 3 அமாவாசை வச்சு 2 அமாவாசை ஃபுல்லாக முடிஞ்சு 3வது அமாவாசைக்கு அந்த மஞ்சளை மாற்றிட்டு திருப்பி அதே மாதிரி 11 நாள் நீங்கள் பூஜை உருவேற்றணும். 11 நாள் நாங்கள் வந்து பூஜைன்னு சொல்லுவோம். ஆனால் அது முறைன்னு பார்த்தீங்கன்னா உருவேற்றுறது. எந்த ஒரு பொருளை இப்போ நம்ம செய்கிறோன்னா உருவேற்றி தான் கொடுக்கணும். அது மாதிரி உருவேற்றிட்டு திருப்பி நீங்கள் அதே மாதிரி புதுசாக வச்சு. ஸோ இது மாதிரி வந்து இது வந்து ஒரு நாளைக்கு ஒரு தடவை பண்ணுற பரிகாரம் கிடையாது. இதை நீங்கள் அந்த மண்ணில் இருக்கிறவருமே நீங்கள் பரிகாரத்தை ஃபாலோ பண்ணலாம். அந்தளவு இதை வந்து ஒரு தடவை பண்ணுற ரிசல்ட்டோட 2வது 3வது நீங்கள் பண்ண போகிற ரிசல்ட்டே வேறு மாதிரி இருக்கும். ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா ஆண்களோட முக்கியமாக திருப்பி சொல்லணும், பெண்கள் பண்ணாங்கன்னா இப்போ ஹஸ்பண்ட் வேலைக்கு போகிறாரா, நீங்கள் ஒய்ஃப் பண்ணலாம். இல்லை நீங்களே வேலைக்கு போகிறீங்களா, பண்ணலாம். கடை வச்சுருக்கீங்களா, பண்ணலாம். பிஸ்னஸ் பண்ணுறீங்களா, தொழில் எதுவானாலும் சரி, கல்லாப்பெட்டி, வீட்டில் பீரோ, கபோர்டு எங்கெங்கே பணம் நகை வைக்கலாம் அந்த இடத்துல அதை நீங்கள் மஞ்சளை வாங்கி நான் சொன்ன மாதிரி சிகப்பு தூணில் கட்டி. ஆனால் இது பண்ணும்போது நீங்கள் மாதவிடாய் டைமில் இருக்கக்கூடாது, சுத்தபத்தமாக இருக்கணும். அந்த 11 நாள் பூஜையிலும் நீங்கள் மாதவிடாயில் அந்த பூஜை பண்ணக்கூடாது. இதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். பணம் வரவும் செய்யும், தங்க வைக்கவும் செய்யும், தக்கவும் செய்யும். சூப்பர். ரொம்ப ரொம்ப அருமையான தகவலாக கொடுத்தீங்க. பணம் தங்கறதுக்கு, பணம் சேர்றதுக்கு எளிமையான வழிமுறை ஏதாவது இருக்கா அப்படின்னு மக்கள் கேட்டுட்டு இருந்தாங்க. கருமஞ்சளை வச்சு பணத்தை ஈர்க்கக்கூடிய அபாரமான ஒரு வழிபாட்டு முறையும் பரிகார முறையும் சொன்னதற்கு நன்றி பாய். நன்றிம்மா.